இந்த உலகத்துல இருக்கிறதுலே பயங்கரமான மனுஷன் போனா சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தீவு தான் நார்த் சென்டினல். ஆனா இந்த தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டதுதான். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் நம்ம நாட்டு குடிமக்கள் தான். மத்திய அரசோட ஆளுகைக்கு உட்பட்டு வரக்கூடிய சென்டினல் தீவு மக்களுக்கும் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர். அந்தமான்ல உள்ள நார்த் சென்டினல் தீவுல வசிக்கிற நெக்ரிட்டோ வகை பழங்குடி மக்கள் தான் நார்த் சென்டினல் மக்கள். இந்த மக்கள் இதுவரைக்கும் உலகத்துல மற்ற மனிதர்களோடு தொடர்புலையே இல்ல. கற்காலத்துல மனிதர்கள் வாழ்ந்தபோது கற்களை ஆயுதமாகவும் இலை மற்றும் மரப்பட்டைகளை ஆடைகளாகவும் அணிஞ்சாங்க. இந்த நார்த் சென்டினல் மக்கள் இப்பவும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. அந்தமான்ல இருக்கிற இந்திய மானுடவியல் துறையின் கணக்கின்படி ஏறக்குறைய இந்த சென்டினல் மக்களின் பூர்வீகம் குறைந்தபட்சம் 30,000 ஆண்டுகளா இருக்கு. இந்த மக்கள் இந்த தீவுல ஏறக்குறைய 2000 ஆண்டுகளா வசித்து வராங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உள்ள மக்கள் உலகின் பிற மனிதர்கள்ட்ட தொடர்பின்றியும் நாகரிகத்தை அறியாமலும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சென்டினல் தீவுல விவசாயத்துக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது, காட்டு தாவரங்களை சேகரிப்பது இந்த மாதிரியான வேலையை தான் செய்யறாங்க. இன்னமும் மரப்பட்டையை தான் ஆடையாவும் அணிகிறாங்க. 1991 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 117 பேர் அப்படின்னு இருந்த எண்ணிக்கை 2011 15 பேர்னு சொல்லப்படுது. ஆனா உண்மை என்னன்னா அங்க